ஜேகேக்கு தாடிக்கு என்ன கேட்கணும்? தூய தமிழ்ல தாடிக்கு என்ன? ஜேகே தூய தமிழில் தாடிக்கு என்ன சொல்லுவாங்கன்னு அண்ணன் கேட்டாங்க. ராயபுரம். ஓ ராயபுரம், ஓகே. பவானி என்னப்பா? சரி என்னவோ பண்ணிட்டு பொடி. ஜேகேடி தொடப்பு கட்டேன். எல்லாம் பொம்பளை பேராக வச்சுன்னு வரீங்க வேற. இப்போ புது ட்ரெண்டு போலகுது. ஆம்பளை பேரில் திட்டின வெக்கமாக இருக்குது போல உங்களுக்குலாம். உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அப்புறம் ஏன்டா வெக்கத்தை பற்றிலாம் இருக்கு? டாடி தாடி முடியும். ஐயோ இந்த ஊரில் இருக்கிறவங்க மொத்த அறிவாலே நம்மளை இதில் தான்ப்பா இருக்காங்க. ஐயோ ஐயோ நம்பிட்டேன். ஹலோ, ஐஸ்கிரீம்லாம் நீங்களே சாப்பிடுங்க. நீங்கள் தூக்கத்தை தான் கேட்டீங்கப்பா. என் அண்டர்ஸ்டூல்ப்பா. நான் ஜஸ்ட்டு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். சும்மாவே காசுலாம் இல்லை, காமெடி தான் சொன்னேன். நீங்கள் அதுக்கெல்லாம் கோச்சிக்கப்படாது. நம்ம சும்மா விளையாடுறான். நிம்பல் எதுவும் சீரியஸ் ஆகக்கூடாது. சரிப்பா, டைம் என்ன 12 பொழுது என்ன கதைன்னு தெரில. ஐயோ ராமா, இந்த டைமை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கே. 12 போத்துட்டேடி. சரி எழுந்திரி போலாம். கடுப்பாக இருக்கு. சும்மாவா? சும்மாவே தான். அகிலாண்டா காசு இல்லை. என்ன கதை? நீ இன்ஸ்டாவில் ஏதோ மெசேஜ் போட்டிருக்கே, கண்ணீர் வடிச்சு என்ன ஆச்சு? கண்ணீர் வச்சிருக்காரா? என்னது கண்ணீர் வச்சேன், காலில் விழுந்தேன், கதர்னன்ற மாதிரி ஏதோ காலையில் வேலைக்கு போகும்போது அக்கீல ஒரு பொண்ணை பார்த்தாராம். போகும்போது லவ் பண்ணே போனாராம், வரும்போது மிஸ் ஆயிடுச்சான். என்ன மாம்சம்? ஃபோன் நம்பர் வாங்காமல் வந்துட்டாராம். என்னன்னு கேளு. கூகுளில் பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? அட்ரஸாக இருக்கு. ஹாய் சக்தி. ஹலோ சபரி, நல்லா இருக்கீங்களா? மழையோரும் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா? ஹாய் பாடு. என்ன போட்டிருக்கு? டைம் பார்த்தாலே டுமாரோ ஒர்க்கு போகணும் விருப்பம் இருக்கு. ஐயோ அது எதுக்கு வேற ஞாபகப்படுத்துகிற ஜேகே? ரொம்ப மோசமாக இருக்குது. 4 பொழுதும் டைம் பார்த்தே எனக்கு ஹெட்டேக்கே இருக்காது. இப்போ போய் படுத்த விட தூங்கிடுவேன். வீட்டில் பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. 3 மணிக்கு அலாரம் அடிக்கும் என் ஃபோனில். எதுக்கு வைக்கிற நீ 3 மணிக்கு அலாரம்? நீலாம் ஏன் வைக்கிற 3 மணிக்கு அலாரம்னு கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து கொடு ஃபோனு, டே ப்ளீஸ் எடுத்து கொடுறா, ஆஃப் பண்ணுறா, அது கத்திக்கிட்டே இருக்குடா. அருண் பாண்டி ஹாய் அப்படின்னா அப்புறமா எழுந்துச்சி அந்த 3 மணி அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். அதை ஆஃப் பண்ணி கண்ணை மூடின மாதிரி இருக்கும். உடனே நீங்கள் வடித்த என்ன மாம்சு ட்ரெயினில் எங்கே போச்சா? வெடித்த ட்ரெயினா? டாடி என்ன டாடி நீ வச்ச ட்ரெயினில் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. தெரியல, புரியல எனக்கு. இன்ஸ்டாவில் நீ போட்ட போஸ்ட்டு தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அகிலோட ஸ்டோரி தான். காலையில் பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாரான் லைனாக. சாயங்காலம் வரும்போது நம்பர் வாங்காமல் வந்துட்டாரான். அதனால கதறி கதறி அழுகுறாரு. நடு ரோட்டில் உருண்டு புரண்டு வந்திருக்காரு வீட்டுக்கு. 3 மணிக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே வெளியில் போய் தண்ணி பிடிக்கணும். 3 மணிக்கு முதல்ல நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த தண்ணியே இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. வரைக்கும் தண்ணியாக தெரியாது. ஸோ அப்போ வந்து தண்ணி பிடிக்கணும்னு 3 மணிக்கு வச்சேன், 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அதை நான் ஆஃப் பண்ணவே இல்லை, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நானும் எனக்கு அந்தளவுக்கு கூட டைம் இல்லை ஆக்சுவலாக. அதுதான் உண்மை. என்னென்னா நான் ஆஃப் பண்ண நினைப்பேன், பட் டைம் இருக்காது, மறந்து போயிடுவேன். ஃபோனை எடுத்தாலே அதுவுலையா போகிறேன், வேறு எதுலையா போயிட்டு மறந்துடுறது. மாம்சை விட்டான். எதுக்கு? இப்போ நீ சொன்னதுக்கு தான். பொண்ணை பார்த்த நம்பர் வாங்க, அதை மிஸ் பண்ணி வந்தான்னு தான். அது நடந்தே போகிறதான், பின்னாடி ஃபாலோ பண்ணிங்க. ஐடியா ஃபாலோ பண்ணீங்க. என்னோட பேர் சுமிங்க. அகிலுக்கு சென்னை தான் ராஜேஷ். என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ ஃபைனலாக என்னாச்சுன்னா 3 மணி ஒரு அலாரம் அடிக்கும், அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும். ஆனால் என்னால் 7 மணிக்கு கூட எந்திரிக்க முடியாது, பயங்கர டயர்டாக இருக்கும். தள்ளாடி முட்டி கிட்டி எந்திரிச்சு 7 மணிக்கு வெளில வந்து வீட்டுக்கு. ஆமாம், சார்ஜ் சுத்தமாக எந்திரிக்க இருக்க வாய்ப்பே இல்லை, ரொம்ப டவுன். என்னாச்சு சார்ஜ் ஏற மாட்டேங்குது இதில். ரொம்ப ஸ்லோவாக இவ்வளோ. எனக்கு 15-20 நிமிஷத்தில் ஃபோனே ஃபுல்லாகிடும் பேட்ரி. ஆனால் என்னமோ ஏற மாட்டேங்குது. ரெடி அக்கீல் கமெண்ட் பற்றிய பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற சங்கமா நம்புற மாதிரியே தான் சொல்லுவேன்.